ஹாய், சீட்டு போட்டு நகை வாங்க போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக தான். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன் அப்படின்னா, நாங்கள் பண்ண சின்ன சின்ன தப்பு நகை வாங்குறப்போ நாங்கள் நல்லா ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு நிறைய விஷயம். என்னென்னா, நாங்கள் வந்து 2 இடத்துல சீட்டு போட்டிருந்தோம். ஒன்று திருச்சியில் போட்டிருந்தோம், இன்னொன்று பெங்களூரில் போட்டிருந்தோம். திருச்சியில் போட்டிருந்தது வந்து 15 மாதம், பெங்களூரில் போட்டிருந்தது வந்து 11 மாதத்தில் முடிஞ்சிடும். அதனால் அடுத்து வந்து என்னென்னா, இது ஓகே, இது வந்து காமனாக எல்லா கடையிலையும் இருக்கிறது தான். செகண்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த திருச்சியில் போட்டிருந்த கடையில் 15 மாதம் முடிஞ்சு 16வது மாதம் நகை வாங்க போகிறப்போ அவங்க வந்து நிறைய நகை காமிச்சாங்க. அந்த நகை எல்லாமே மோஸ்ட்லி 18, 19, 17 இந்த மாதிரி வேஸ்டேஜ் தான் எங்களுக்கு காமிச்சது. இதுவே நாங்கள் பெங்களூரில் பார்த்தோம் அப்படின்னா, பெங்களூரில் நாங்கள் வந்து சீட்டு போட்டிருக்கோம் அப்படின்னோடனே அவங்க காமிக்கிறது எல்லாமே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சாங்க. செகண்ட் என்னென்னா, அங்கே காமிக்கிற வேஸ்டேஜ் எல்லாமே அபோவ் 20, 21, 22, 23 அந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. மூணாவது என்ன அப்படின்னா, நாங்கள் திருச்சியில் போட்டிருந்த நகைக்கடையில் வந்து ஜிஎஸ்டி கடையிலே பே பண்ணிடுவாங்க, அந்த ஷாப்லேயே பே பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா, ஒரு 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபா வரைக்கும் ஜிஎஸ்டி வந்துடுது. ஸோ அதவே பே பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு லாபம் தானே. நாங்கள் அந்த ஞாபகத்தில் தான் பெங்களூர்லேயுமே அட்லீஸ்ட் அவங்களே கடையிலே பே பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இதை நாங்கள் கேட்காம விட்டுட்டோம். இதுதான் நாங்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஜிஎஸ்டி வந்து நாங்கள் பே பண்ணணுமா இல்லை கடையில் பே பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்காம விட்டுட்டோம். இப்போ ஜிஎஸ்டி இந்த பெங்களூரில் வந்து 2500 ரூபாயிலேருந்து 3000 ரூபா கிட்ட ஆயிடுச்சு. அதை நாங்கள் தான் பே பண்ணோம். அடுத்து 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா, திருச்சியில் போட்டிருந்ததில் 15 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா 16th மந்த், அதாவது நமக்கு 1 மந்த் வந்து மெச்சூரிட்டி டேட் இருக்கும்ல, அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம எப்போ வேணால் போய் வாங்கிக்கலாம். 17th மந்த், 18th அந்த மாதிரி ஒரு டைம் வந்து எப்போ வேணால் போய் வாங்கிக்கலாம். பட் இங்கே பெங்களூரில் போட்டதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம 11 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 12th மந்த்தே போய் நம்ம வாங்கிடணும். வாங்கலை அப்படின்னா நம்ம வீட்டுக்கு அமௌண்ட்டை செக்காக போட்டு அனுப்பிடுவாங்களாம். நம்ம எதுக்காக சீட்டு போடுறோம், அது நமக்கு வந்து கிராமாக ஆட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சீட்டு போடுறோம். இதில் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். ஸோ வந்து இங்கே வாங்க முடியாத நிலைமை ஆகிடுச்சு. ஸோ அவங்க அடிக்கடி கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கால் பண்ணி உங்களோட மெச்சூரிட்டி டேட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து வாங்குங்க, வாங்கலை அப்படின்னா இந்த 1,10,000 நாங்கள் உங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுவோம் செக்காக போட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி அனுப்புனா அது நமக்கு வேஸ்ட்டு தானே. ஸோ என்ன பண்ணோன்னா வந்து வாங்கினோம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ திருச்சியில் போட்டிருந்த சீட்டுக்கு வந்து கிஃப்ட் இருக்குது. அங்கே வந்து கிஃப்ட் என்ன அப்படின்னா, நம்ம 5000 ரூபா பே பண்ணுறோம் அப்படின்னா 2500 ரூபா நமக்கு வந்து கிஃப்டாக ஆட் ஆயிரும். 10,000 ரூபா அப்படின்னா அதுலேருந்து வந்து அப்படியே 5,000 வந்து கிஃப்டாக ஆட் ஆகிடும். இந்த ஆட் ஆகிறது வந்து கிஃப்டாகவும் நம்ம வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து பணமாகவும் ஆட் பண்ணிக்க சொல்லிடலாம் கடைசி மாதம். ஆனால் இங்கே பெங்களூரில் என்ன அப்படின்னா, கிஃப்டாக ஆட் ஆகாது, பணமாக ஆட் ஆகாது, கிஃப்ட் தான் வாங்கணும். அதுவுமே வந்து நம்ம ஒரு கிஃப்ட் வந்து ஒரு ப்ராடக்டாக வாங்கிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா சில்வரில் வாங்கிக்கலாம். இங்கே பெங்களூரில் இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா, இங்கே வந்து நம்ம 10,000 பே பண்ணோம் அப்படின்னா அதுக்கு 10% நமக்கு கிஃப்ட்டு. 10%னா 1000 தான் வரும். இந்த 1000க்கு நம்ம வந்து என்னத்தை வாங்க முடியும் சில்வரில், நீங்களே சொல்லுங்கள். இது ஆக்சுவலி நாங்கள் கேட்கல. இது செகண்ட் பாயிண்ட்டு நாங்கள் பண்ண தப்பு. திருச்சியில் வந்து நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து வாங்குறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன் பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. பெங்களூரில் லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க. அதுவும் நாங்கள் சீட்டு போட்டிருந்த கடையில் லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் திருச்சியில் சீட்டு போட்டிருந்தோன்னு சொன்னேன்ல, அங்கே வந்து அட்லீஸ்ட் நாங்கள் மணியாக கன்வெர்ட் பண்ணல, கிஃப்டாகவே வாங்கிக்கிறோம் அப்படின்னாலும் அங்கே ஒர்த்து கிஃப்ட் தான் கொடுத்தாங்க. லைக் இப்போ வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வு, ஒரு நல்ல பிராண்டடாக இண்டக்ஷன் ஸ்டவ்வு இல்லாட்டி வேறு அந்த கேஸ் ஸ்டவ் இருக்குல்ல, இந்த மாதிரி தான் ஒரு நல்ல ப்ராடக்ட்டு தான் வந்து இங்கே கொடுத்தாங்க கிஃப்டாக. இதுவே பெங்களூரில் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வந்து நான் காமிக்கிறேன், நான் அந்த வீடியோவிலே காமிக்கிறேன் எண்டில். நாங்கள் வாங்கின கிஃப்ட் என்னென்னா, அது வந்து ஒரு 1000 ருபீஸ்க்கு ஒர்த்தே கிடையாது. நாங்களும் வந்து அங்கே வச்சுருக்க எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து நிறைய பிளாட்ஃபார்மில் போட்டு செக் பண்ணோம், இதோட ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி. மினிமம் 600, மேக்ஸிமம் 700லேருந்து 800 வரைக்கும் தான் அந்த கிஃப்ட்டோட வேல்யூவே இருக்குது. இதை வந்து அந்த கடையில் 1000 ருபீஸ் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க.
நாங்கள் திருச்சியில் வந்து எங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னென்னா 15 மந்த்ஸ் போட்டோம். அன்னைக்கு ரேட்டுக்கு நாங்கள் நகை வாங்க போகிற அன்னைக்கு இருந்த ரேட்டுக்கு நாங்கள் 15 மந்த்ஸ் பே பண்ணதுலேருந்து 70,000 கிட்ட நாங்கள் வந்து ப்ராஃபிட் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 15 மந்த்ஸுங்கிறப்போ இப்போது 10,000 பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1,50,000 வந்து நம்ம ரவுண்டாக பே பண்ணியிருப்போம். ஆனால் நாங்கள் வாங்கின நகையோட ரேட் அன்னைக்கு ரேட் எவ்வளோ அப்படின்னா 2,20,000 30,000 கிட்ட இருந்துச்சு. ஸோ நமக்கு ஒரு 70,000 வரைக்கும் ப்ராஃபிட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்லை, 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இருக்குது. ஸோ அந்த ப்ராஃபிட் இருந்துச்சு. அதுவே நாங்கள் வந்து பெங்களூரில் போட்டிருந்த சீட்டில் அன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 1 கிராமுக்கு 200 ருபீஸ் கம்மி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து சரி ஓகேன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கினா தான் தெரியுது அந்த எக்ஸ்ட்ரா வாங்குகிற நகைக்கு மட்டும்தான் அந்த கிராமுக்கு மட்டும்தான் 200 ருபீஸ் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து என்னென்னா இப்போ நாங்கள் 10,000 பே பண்ணியிருக்கோன்னா ஒரு 11 மாதத்துக்கு 1,10,000 வந்துருமா. இதில் நாங்கள் பார்த்த பெனிஃபிட் வந்து ஒரு 20,000லேருந்து 25,000 வரைக்கும் தான் இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு நாங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்து வாங்கியிருந்தால் என்ன எக்ஸ்ட்ரா அந்த வேஸ்டேஜ் பே பண்ணியிருக்கணும், அவ்வளோதானே தவிர இதில் எந்த பெனிஃபிட்டுமே நாங்கள் பார்த்த மாதிரி தெரியல. இந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிடாதீங்க. நீங்கள் சீட்டு போடுறதா இருந்தால் நிறைய கடையில் விசாரிங்க. ஏன்னா நம்ம ₹1 ₹2 கட்ட போகிறதில்ல. மினிமம் 5,000 10,000 வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா நிறைய கடையால் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சீட்டு போடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, நீங்கள் வாங்க போகிற நகைக்கும் நல்லது. நகை என்றைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ நாங்கள் வந்து பெங்களூரில் வாங்கின நகையுமே எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். பட் அதில் வந்து ப்ராஃபிட்டுன்னு பார்க்குறப்போ கம்மியாக இருந்துச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். தேங்க்யூ.